இப்போ சூரபதுமனையும் முருகனும் ரெண்டு பேரும் நேர் எதிரில போர் செய்யறாங்க. முருகனுக்கு கருணைய பாருங்க. எத்தனையோ தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லாம் தவம் செய்தும் கூட தான் யார் என்ற சுய ரூபத்தை காட்டாத முருகன், யாருக்குமே முருகன் யாருன்னு தெரியாதுங்க. முருகப்பெருமான் தான் சிவம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த ரூபத்தை அவன் யாருக்கும் காட்டல. அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை ஒரு அசுரனுக்கு காட்டுறாரு முருகன். யோகிகளுக்கும் முனிவர்களுக்கும் எட்டாத அந்த உருவம் சூரபதுமனுக்கு எட்டியது. ஏன்னா அவன் சிவத்தை நோக்கி தவம் செய்தவன். இப்ப முருகனுடைய கருணை அந்த போர்க்களத்துல கொஞ்ச நேரம், ஒரு சில நாழிகைகள் தாம் யார் என்பதை அங்கே சூரபதுமனுக்கு காட்டுற அந்த காட்சியை கண்ட மாத்திரத்துல சூரனுக்குள் இருந்த ஆணவம் விலகியது. அந்த போர்க்களத்துல ஒரு சில நாழிகை மட்டுமே முருகப்பெருமானுடைய உண்மை ஸ்வரூபத்தை சூரபதுமன் கண்டான். சூரனுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு, ஒரு அசுரனுக்கு அந்த வரம் கிடைச்சிருக்கு. சிவ ரூபத்தை கண்ட சூரன் சொல்றான், கோலமா மங்கை தன்னை, குலவிய குமரன் தன்னை, பாலன் என்றிருந்தேன், அண்ணால் பரிசிவை அறிந்திலேன் யான், மாலையன் தனக்கும் மற்றைய வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ. யாரு? சூரன் சொல்றான். என்னோடு போர் செய்ய வந்த இவன் பாலகன் நினைச்சிட்டு இருந்தேன், பல்லு முளைக்காத பாலகன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவன் யார் தெரியுமா? தேவர்களுக்கெல்லாம், நாராயணருக்கும் பிரம்மதேவனுக்கும் யார் தலைவன்னா சிவபெருமான் தான். அவன் தான் அவங்க எல்லாருக்கும் மூர்த்தி, மூலமூர்த்தி. அப்ப இங்கே வந்திருக்கிறது யார் அப்படின்னா சிவபெருமான். நான் வணங்கிய சிவபெருமான், நாம் தவம் செய்த சிவம் இங்கே வந்திருக்கிறது. எந்த ரூபம் கொண்டு? முருகன் என்னும் சிறு ரூபம் எடுத்து. அருமுக சிவன் இவன். இதே அசுரன் தான் வீரபாகுதேவர் போகும்போது ஆணவத்தில பல்லு முளைக்காத பிள்ளைய கூட்டிட்டு வந்து என்ன அழிச்சிருவான்னு சொல்றியா அப்படின்னு கேட்டார். அதே சூரபதுமன் தான் போர்க்களத்துல நான் வணங்கிய சிவம் அப்படின்னு உணர்ந்தது. ஒரு அசுரனுக்கு தெரிந்தது நமக்கெல்லாம் தெரியல.